மத்திய சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நல்லா நீங்கள் கவனிச்சீங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு அருமையானவர்களே, எலியா சொல்லுவதற்கு மிக காரணங்கள் இருக்கின்றன. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கு எலியாவை பார்த்து, இந்த ஆகாபை பார்த்து, பாகால் தீர்க்கதரிசியை பார்த்து எலியா சொன்னது போல இந்த காலை வேளையிலையும் பரிசுத்தாவி நம்மோடு பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று உலகத்தை பயக்கணும், இல்லைன்னா இயேசுவை பயக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று உலகத்தை நேசிக்கணும், இல்லைன்னா இயேசுவை நேசிக்கணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது இதிலிருந்து ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, இருமனம் உள்ளவன் தன் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்கிறானா? நிலையற்றவனாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றில் உறுதியாக இருக்க வேண்டும். இதான் நான் செய்தியினுடைய தலைப்பு. என்னதுங்க? ஒன்றில் உறுதியாக இருங்கள். அல்லேலூயா. இதில் ஒன்றில், கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஒன்றில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அப்போ சொன்ன இந்த காரியத்தை அப்படியே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து உங்களை சத்தியத்துக்குள் நான் நடத்துகிறேன். கர்த்தரை மட்டுமே தெய்வமாக கொண்டு சேவிக்கும் போது தேவன் நமது வாழ்வில் மகிமையான காரியத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 144:15 படிங்க பிரதர். சங்கீதம் 144:15 எடுத்து படிக்கலாம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் கஷ்டப்படும் அப்படின்னா இல்லை, பாக்கியம் உள்ளது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? கர்த்தர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முழுவதும் தலைமுறையும் யாரை தான் ஆராதிக்கணும்? ஒன்றில் மட்டும் உறுதியாக இருந்து கர்த்தரை தெய்வமாய் கொண்டு அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். ஆகாப்பு ஃபேமிலி ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகாபு செஞ்ச அந்த தவறுனால அந்த ஃபேமிலி அப்பா ரொம்ப இதில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை தெய்வமாய் கொண்டு அதில் மட்டும் உறுதியாக இருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவரை இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம், ஆமென், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எப்படிப்பட்டதுங்களா? பாக்கியம் உள்ளது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேங்க ஒரு நல்ல செய்தி. கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தரையே குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டுகிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், விடுதலை ஆக்குவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், உயர்த்துவார். அல்லேலூயா. யார் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னு சொன்னால் அவர் உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். எதற்காக? என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்னு சொல்லுங்கள். நம்முடைய குறைவை பார்த்து நிறைவாக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒன்றில் உறுதியாக இருக்கிற நாம் 2 காரியத்தை செய்ய வேண்டும். என்னதுங்க? 2 காரியத்தை செய்ய வேண்டும். அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால், என்னுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், நான் வைத்திருக்கிற உண்டு மணிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, இருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்னி நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். சோதர அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அற்புதமாய் சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிற அனுபவம் இது எதை காண்பிக்கின்றன? எதை காண்பிக்கின்றன? தன் ஜீவனை ரட்சிக்கிற அனுபவம். உலக ஆசாபாசம் எல்லா காரியமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலே நாட்டம், அதன் மேலே விருப்பம், அதன் மேலே ஆசை, அதன் மேலே ஏக்கம், அதை ரட்சித்து கொள்ளணும், அதை விரும்பி போகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிடுவோம். என்னத்தை இழந்து போயிடுவோம்? ஆகாப், பாகால் தீர்க்கதரிசிங்க தன் ஜீவனையும் இழந்து போனாங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் எலியா சவால் வர்றார். இங்கே பாரு, இது நான் வரையிலும் கர்த்தரை தெய்வமாக கொண்டு வந்து அவரை விட்டுட்டு பாகாலை வணங்க போயிட்டீங்க. சரி, ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு 2 மாட்டை கொண்டு வாங்க. ஒன்றை வெட்டி நீங்கள் என்ன செய்யுங்க? பலிபீடத்தின் மேலே வச்சு அக்கினியை போடக்கூடாது. உங்கள் தெய்வத்தை கூப்பிட்டு அக்கினியை அது பற்றி எரியணும். இது எங்கேயாச்சும் நடக்குமா? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒரு கோழியை தோல் உரித்து அதை அப்படியே மசாலா போட்டு அப்படியே ஒரு கோலில் வச்சு அப்படியே கட்டி தொங்க விட்டு அப்படியே வந்து உங்கள் தெய்வத்தை கூப்பிடு, அது வந்து அதை வந்து சுட்டு எரிக்கணும் அப்படின்னு அது முடியுமா? யோசிச்சு பாருங்கள், இது நடக்குமா? தீ போட்டால் தானே அது என்ன ஆகும்? வேகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எளியா சொல்கிறாப்புல, நீங்கள் தானே தெய்வம்னு வணங்குறீங்க, சரி நீங்கள் செய்யுங்க. உங்கள் தெய்வம் மெய்யான தெய்வமா, நான் வணங்குற தெய்வம் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் வர்றாரு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில். ஆனால் நடந்தது என்ன? இவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரையில் எனக்கு அருமையானவர்களே கத்தி எடுத்துகிட்டு உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு சவுக்கில் அடிச்சுக்கிட்டு, தெய்வமே சீக்கிரமாக தீயை போடுங்க, இந்த பலிபீடத்தை என்ன செய்யுங்க? அக்கினினால் எரிங்க. இவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரல கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தமெல்லாம் வடியுது. ஸ்தோத்திரம். ஒன்றுமே எலியா நக்கல் பண்ணுறாரு. அவன் எங்கேயாவது ஏதாவது போயிருப்பாங்காச்சு, அவனை கூப்பிடுங்க, தூங்குனாலும் தூங்குவேன், அவன் ஒரு வேளை தியானத்தில் இருப்பான், கூப்பிடுங்க, எழுப்புங்க அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எங்கே இருந்தால் தானே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒன்றுமே நடக்கலை. டேய், நீங்கள் 1 மாதம் வரல இப்படியே கீறிக்கிட்டே இருந்தால் செத்து தான் போவீங்க, நிறுத்துங்க முதல்ல. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நிறுத்திவிட்டு எனக்கு அருமையான டேய் ஒரு பலிபீடத்தை ரெடி பண்ணுங்க. உடைந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டு ஹல்லேலூயா ஒரு மாட்டை எனக்கு அருமையான துண்டாக பீஸாக வெட்டி அந்த பலிபீடம் அந்த கல் மேலே வைத்து எனக்கு அருமையானவர்களை இவர் சொல்கிறாரு, டேய் தண்ணி கொண்டாந்து ஊற்றுங்கடா அப்படிங்கிறார். குடமாக கொண்டாந்து கறி மேலே ஊற்றி நினைக்கிறாங்க. நினச்சிருப்பாங்க, நாங்கள் தண்ணியே ஊற்றல, பற்றி எரியல, நீ தண்ணி ஊற்றுற பற்றி எரிய போகுது, தீயே வந்தாலும் அணைஞ்சு தான் போகும். ஊற்றுறானுங்க பார்த்துக்க, 2 கோபத்தில் இன்னும் 2 குடத்தை சேர்த்து ஊற்று. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படியே அந்த பலிபீடத்தை சுற்றிலும் வெறும் தண்ணியாக நிற்குது. என்னது? தண்ணியாக நிற்குது. கறியெல்லாம் சொதன்னு அப்படியே நனைஞ்சு போய் கிடக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் எலியா ஜெபம் பண்றார், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் கேட்கிற தேவன். இன்றைக்கு இவர்கள் என்னை சுற்றி நிற்கிற இவர்கள் எல்லாம் நீர்தான் மெய்யான தெய்வம் என்று அறியும்படியாக ஆண்டவரே உம்முடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பட்சிப்பதா சொன்னி முடிகிறக்குள்ள வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபீடத்தை அப்படியே பற்றி பஸ்மமாக்கி சுற்றிலும் ஊற்றப்பட்ட அந்த எல்லா தண்ணியை நக்கி போட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உடனே சுற்றிக்கிற எல்லா கூட்டமெல்லாம் கர்த்தரே. யார் பாடுறாங்க? பாகால் தீர்க்கதரிசி பாடுறாங்க. எலியா கம்மனை விட்டுருக்க வேண்டியதானே, இப்போ எங்கடா பாடுறீங்க? அந்த பாகால் தீர்க்கதரிசி என்ன செய்யுங்க? பிடிங்க. எத்தனை பேரை பிடிக்கணும் பாருங்க. 18ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? பைபிளை கையில் வச்சிருந்தாலும் நாங்கள் உண்மையை சொல்ல மாட்டோம் பாஸ்டர். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, இங்கே பாகாலின் தீர்க்கதரிசியில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுங்களா? 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எத்தனை பேருங்க? பிரதர் படிச்சார் பார்த்தீங்களா? அவங்கள ஒருத்தனையும் விட அதை பிடிங்க. எல்லாத்தையும் பலிபீடத்துக்கு முன்னாடியே வெட்டி போட்டார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான்.
கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தன் ஜீவனை உலக இன்பம், உலக ஆசாபாசம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அந்த கூட்டம் 450 பேர், அல்லேலூயா, எல்லாத்தையும் வெட்டி போட்டார் எலியா. என்ன வைராக்கியம் பாருங்க. எசேபேல் செய்திக்கு, எசேபேல் காதுக்கு இந்த செய்தி போகுது. ஆகாப்புடைய மனைவி எசேபேல் காதுக்கு என்ன பண்ணுது, செய்தி போகிறது. உடனே வந்துச்சு அம்மாளுக்கு கோபம். 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, எலியாவுக்கு நாளைக்கு இந்த நேரத்தில் அவன் தலை இருக்கக்கூடாது, அவனுக்கு ஜீவனம் இருக்கக்கூடாது. இந்த 450 நீ கொன்று போட்டியா, நான் உன்னை விடுவனா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அருமையானவர்களே, அவன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே எலியா ஒரே ஓட்டம் ஒடியா போயிட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அக்கினி இறக்கணும் ஒரு பெண் பண்ணிட்டாரு. பயந்து ஓடி போய் ஒரு சோரை செடி கீழே படுத்துக்கிட்டார். ஆண்டவரே என் ஜீவனை நீங்கள் எடுத்துருங்க, அவள் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள். சோத்திரம். சில நேரத்தில் பாருங்கள், நாமளும் பயந்து போய் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்குங்கப்பா, நான் போராட முடியல. சோத்திரம். ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாருங்க. நீங்கள் சொல்ல சொல்ல இன்னும் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சொல்லாத விட்டீங்க என்னவோ, சோத்திரம். சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் இன்னும் உங்களை வச்சிருப்பார் நிறையா நாள். சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் எலியாவுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். உன் மேலே ஒருத்தனு கை போட முடியாது. ஏன்னா என் நிமித்தமாக உன் ஜீவனையை நீ இழக்கிறபடினால், என் நிமித்தமாக எல்லாவற்றையும் வெறுத்து நீ எனக்காக நிற்கிறபடினால் உன் மேலே ஒருத்தனு கைப்படுவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை ராஜ்யம் வந்தாலும் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த ஆகாப்பு எலியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் அனுப்புகிறான். எலியாவை கண்டுபிடிக்கவே முடியல. எலியாவை வீட்டில் போய் 18ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எலியாவை தேடாத ராஜ்யமே இல்லையா. அவ்வளவு அடி ஆட்களை, ராஜாக்களை வச்சு தேடினா எலியாவை கண்டே பிடிக்க முடியல. ஆற்றங்கரையில் போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்கே இருக்கிறாரு? ஆண்டவர், நீ போய் அங்கே போய் ஒளிஞ்சிரு. எவனோ எல்லாத்தையும் விட்டு ஆகாப் தேடி பார்த்துட்டான், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை. ஒரு நாள் யாரையுமே எலியாவை கொல்ல முடியல. ஒரு நாள் அக்கினி ரதத்தில் உசுரோடு ஆண்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்கிறேன். அடுத்த வசனத்தை படிச்சிங்கன்னா லூக்கா சுவிசேஷத்தில் இப்போ படிமா அந்த வசனத்தை விட்டதுலேருந்து, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி மேலேருந்து படிச்சுட்டு வந்துருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், இந்த ஜீவனை வெறுக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. இதுதான் எலியா வாழ்க்கையில் நடந்துச்சு. உங்களை பார்த்து சொல்கிறேன், உலகம் எனக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலக ஆசாபாசமான காரியம் எனக்கு வேண்டாம், ஏன் இயேசு எனக்கு போதுன்னு சொல்லி இந்த உலகத்தை வெறுத்து, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் போதும். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு ரட்சிப்பை நஷ்டப்படுத்தினால், இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எவ்வளவோ சம்பாதிக்கலாங்க, கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கலாம், உலகத்தையே சொந்தமாக்கி கொள்ளலாம். ஆனால் ரட்சிப்பு வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனா, நஷ்டப்படுத்தினா, அதனால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு லாபம் கிடையாது. இந்த பூமியில் வாழ்கிறது அம்புட்டு வேஸ்ட்டு. அல்லேலூயா. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை, எனக்கு அருமையான உலக பிரகாரமான காரியத்தை வெறுத்து நீங்கள் ஆண்டவரை கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாம் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒன்றில் உறுதியாக இருப்பது கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற அனுபவம். ஆமென் சொல்லுங்கள். மோசே உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24லேருந்து படிங்கம்மா. 24லேருந்து படிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்பட்டதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். நீங்க கவனிக்கணும், ஏதோ வசனத்தை வாசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அழிந்து போகிறதான சந்தோஷம் இருக்குது. பார்த்தீங்களா? ஆண்டு கொடுக்குற சந்தோஷ சமாதானம் நித்தியமானது. அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் எல்லாம், சந்தோஷம் எல்லாம் அனித்தியமானது, அழிந்து போகக்கூடியது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு இதே கிறிஸ்துவ பிள்ளைகள் படுகிற அந்த பாடுகளோடு அந்த கஷ்டத்தோடு கூட நான் இந்த பிலதெல்பியா சபையில் நான் பயணிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பயணத்தோடு என்னோடு கூட இணைந்து இந்த பாடுகளோடு கூட இசைந்து தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா. அல்லேலூயா. அதுதான் மோசேனுடைய அனுபவம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இதுதான் நீங்க செய்யணும். அல்லேலூயா. இந்த ஸ்டான்லி பாஸ் எதுக்கு தேவன் இந்த பிலதெல்பியா சபையை கொடுத்து இந்த ஊழியத்தை செய்கிறாரோ, இந்த பாடுகளோடு இந்த நெருக்கத்தோடு கூட இணைந்து பயணிக்கிற ஒரு அனுபவம் தான் ஸ்பெஷலான ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த லைஃப், இந்த வாழ்க்கையில் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். மோசே எனக்கு அருமையானவர்களே, பார்வோனுடைய குமார்த்தி கோடீஸ்வரியினுடைய மகனாக இருக்கிறான் இப்போ. ஹல்லேலூயா. இவன் வேற எபிரேயனுடைய பிள்ளை தான், ஆனால் வளர்த்தது யாரு? பார்வோனுடைய குமாரத்தி. இப்போ ஆனால் குமார்த்தி எடுத்து வளர்த்தினாலும் எனக்கு அருமையானவர்களே, இப்போ எபிரேயுடைய பிள்ளையாக இருந்தாலும் இப்போ யாருடைய பிள்ளையாக தான் இருக்கிறாரு? பார்வோனுடைய குமார்த்தியினுடைய மகனாக தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏங்க, எகிப்தில் பார்வோனுடைய குமார்த்தியினுடைய மகனாக இருக்கிறா அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம். இவர் நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்கலாம்ல, நினைக்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம்ல. நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாங்க, நான் உங்களை தட்டி கேட்க முடியாது. ஏசுனார் கத்தி எடுத்துகிட்டு பின்னாடிலாம் நிற்க மாட்டார், முன்னாடியும் நிற்க மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாங்க, எப்படி வேணாலும் வாழலாங்க, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக இருக்காது. அல்லேலூயா. நான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு வெளியில் போய் எப்படி வேணாலும் நான் வாழலாம், ஆனால் அந்த மைக்கை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. உங்கள் தலைமையில கை வைத்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயா. மோசே எனக்கு அருமையானவர்களை அநித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வருகிற அந்த நித்திய ஜீவன் என்கிற பலன் மேலேயே நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் எகிப்தில் உள்ள ஐஸ்வர்யங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அந்த பாடுகள், அந்த அவமானங்கள், அந்த நெருக்கங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த கண்ணீரையே அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இப்பதான் கரங்களை தட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தெய்வமாக, ஆமென், என்னை தெய்வமாக கொண்டு ஒன்றில் நிலைத்திரு. அல்லேலூயா. ஒன்றில் நிலைத்திருக்கிற நீ என்னை பின்பற்ற அப்படிங்கிறார். ஆமென். நம்ம என்ன செய்யணுங்க? அவரை நம்ம பின்பற்றணும். அவரை பின்பற்றுகிறத மட்டுமல்லைங்க, சங்கீதம் 34 அற்புதமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை எனக்கு அருமையான 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஓகே, அடுத்தது நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். எப்படி பின்பற்றுறீங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்பது எனக்கு அருமையான, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு மட்டும், ஞானஸ்நானம் பெற்றதோடு மட்டும் நீங்கள் நிறுத்தி விடக்கூடாது. அவரை நோக்கி பார்த்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். யாரை நோக்கி பார்த்தால்? இன்றைக்கி காலையெல்லாம் யார் ஜெபம் பண்ணீங்க? நேற்று காலையெல்லாம் யார் ஜெபம் பண்ணீங்க? முந்தானத்து காலையெல்லாம் யார் ஜெபம் பண்ணீங்க? இந்த வாரம் ஃபுல்லாக இந்த முழங்கால முடக்கி அப்பாவை நோக்கி பார்த்து பிரார்த்தனை பண்ணீங்களா? இதுதான் தேவனை பின்பற்றுகிறது ஓடு, அதாவது தேவனை பின்பற்றுகிறேன்னு சொல்லிவிட்டு அவரை நான் நோக்கி பார்க்காவிட்டால் நான் பிழைக்க முடியாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்றைக்கி அநேக ஃபேமிலியில் குடும்பமாக ஜெபம் பண்ணி பல நாளாயிடுச்சு. ஆண்டரை நோக்கி பார்த்து தனிப்பட்ட இதில் ஜெபித்து பல நாள் ஆயிடுச்சு. இந்த அனுபவங்கள் எனக்கு அருமை எதை காண்பிக்கின்றன? நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் அவரை நோக்கி பார்க்கறது இல்லை. உங்கள் லைஃப்பில் எனக்கு அருமையானவர்களே, மனுஷனே அல்லைங்க, ஆண்டரை நோக்கி பார்த்து ப்ரேயர் பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால முடக்கி அப்பாவை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிக்கும்போது படிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் அவன் அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா? எதுக்காக உயர்த்தப்பட வேண்டும்? அவர் நோக்கி பார்ப்பதற்கு. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. இது நிஜம், நிழலாக சொல்லப்படுகிறது. இந்த மென்ஷன் பண்றாங்க பார்த்தீங்களா, மோசேயினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, மென்ஷன் பண்றாரு பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னாமத்தின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து நீங்க படிப்பில் என்று சொன்னால் 5லிருந்து படிங்கம்மா, படிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்திய தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். என்ன சொல்றாங்க? இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எப்படியா இருக்குது? கவனிங்க, எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த தேவன் கொடுத்த அந்த மன்னாவானது 40 வருஷம் அவர்கள் சாப்பிட்டாங்க. எத்தனை வருஷங்க? 40 வருஷம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உடலில் ஏதோ ஒரு சத்து குறைபட்டுருச்சுன்னா, கால்சியம் சத்து, ஏதோ ஒரு சத்து, வைட்டமின் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா டாக்டர் போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன செய்வாங்க? ஒவ்வொரு உணவுகளை சொல்லுவாங்க, பழங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிட்டீங்கன்னா. இல்லைங்க, நான் அதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க அப்படிங்கும்போது என்ன செய்வாங்க? எனக்கு அருமையான மாத்திரை கொடுத்து அந்த சத்தை என்ன செய்வாங்க? அந்த அந்த இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நீங்கள் படிச்சீங்க பார்த்தீங்களா, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எப்படியா இருக்குதுங்க? வெறுப்பாக இருக்குது. அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. அல்லேலூயா. கண்மலையிலிருந்து குடித்த தண்ணீர் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கு. செங்கடலை கடந்து வந்தது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்க சொல்கிறாங்க, இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. அப்படின்னா யாரை பார்த்து சொல்கிற மாதிரி? ஏசப்பா எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறார். ஓ, ஜெபம் வெறுப்பாக இருக்குது, ஆராதனைக்கு போகிறது, ஊழியம் செய்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அந்த ஜனங்க பாருங்கள், எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு அருமையானவர்களே, அதுவரை நடக்காத ஒன்று நடக்கிறது. ஆண்டவர் பாம்பெல்லாம் கூட்டத்துக்குள்ளே அனுப்பிவிட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு? சர்ப்ப எல்லாம் வெறும் நாகப்பாம்பா உள்ளே வந்தால் என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு நாகப்பாம்பு ஒரு 10 பாம்பு உள்ளே வந்தால் என்ன செய்வோம்? கதவை சாத்தி விட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைய, அது வரையிலும் பாம்பே வரல. எப்போ முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்களோ, ஆண்டவருக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக அவங்க அந்த ஜனங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்களோ, ஆண்டவர் பாம்புலாம் அனுப்பிட்டார். ஒவ்வொருத்தரையும் கடிக்குது, செத்து விழுவுறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. மோசே எல்லாம் பாம்பு கடிக்குது, செத்து போகிறாங்க. உடனே மோசே ஆண்டுட்டு ஓடுறாரு. ஆண்டவர், இது நான் வரல, பாம்பு இல்லையே, ஏன்ப்பா இதுக்கு மேலே இது ஏன்ப்பா பாம்பு வந்துச்சு அப்படின்னா ஆண்டு போய் கேட்கும்போது எனக்கு அருமையானவர்களே, ஆண்டு சொல்லிட்டாரு, எப்பா அந்த ஜனங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாம்பு கடிச்சது பார்த்தியா, அந்த பாம்பை போல் ஒரு வெண்கலத்தில் ஒரு பாம்பை செய்து ஒரு உயரமான ஒரு கம்பத்தை வச்சு அந்த பாம்பை கொண்டு போய் மேலே என்ன செய்ய வெய்ய. எவனெல்லாம் பாம்பு கடிக்குதோ அவனெல்லாம் என்ன செய்யட்டும், அதை நோக்கி பார்க்கட்டும். அப்படி நோக்கி பார்த்தால் பிழைப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எனக்கு அருமையானவர்கள் எப்படி ஒரு காரியத்தை செய்கிறாரு பாருங்க. இதே சேம் இப்போ நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வந்து அப்படின்னா, மோசேயினால சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் என்ன செய்யணும்? உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு எப்படி அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்களோ, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று நம்ம சொல்லாதபடிக்கு, அதோடு நிறுத்தி விடாதபடிக்கு அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அவரை நோக்கி பார்த்து பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொன்னால், அவரை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் செவிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்.
இன்னைக்கு அநேகர் செய்யறதில்ல, அதனால தான் பிழைப்பு இல்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் சபைக்கு வருகிறதோட மட்டும் நின்று விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சோதர ஹல்லேலூயா. ஐயா, வேலை முக்கியம், வியாபாரம் முக்கியம், குடும்பம் முக்கியம், எல்லாம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லு. அதை காட்டிலும் தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறது முக்கியம். சோதர ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் தாவீது சொன்னான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணணுங்க, செபிக்கணும். சோதர ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. சோதர ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு யூதாஸ் இருந்தான். யூதாஸ் எடுத்து ஆண்டவர் பணப்பையே கொடுத்திருந்தார். இயேசுவை பின்பற்றுகிறவன், நல்லா கவனிங்க, 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு உலகத்தை நோக்கி பார்க்குறான். பணப்பை இருக்குது. ஆண்டவரே 30 வெள்ளிக்காசுக்கு எனக்கு என்னை அறியாமல் ஆசை வருது, இந்த பையிலேருந்து ஒரு 40 வெள்ளிக்காசு எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டால் அவர் கொடுக்காதே போயிட போகிறாரு. சோதர ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க எனக்கு அருமையானவர்களே. ஆண்டரை நோக்கி பார்க்கல, ஆண்டரை பின்பற்றவன் ஆண்டரை நோக்கி பார்க்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல, உலகத்தை நோக்கி பார்க்குறான். சோதர ஹல்லேலூயா. அதனால் என்ன நடந்துச்சு? எனக்கு அருமையான தன் ஜீவனை இழந்து போவனான், நித்திய ஜீவனை இழந்து போனான். சோதர ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய ஒரு காரியத்தை நல்லா நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. யோசபாத், மொர்தெகாய், பவுல், அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை பின்பற்றினதோடு மட்டுமல்ல, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று நான் சொல்லுகிற அதோடு நான் நின்று விடுகிறேனா? நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், அபிஷேகம் பெற்றேன், அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். உங்கள் தேவைக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரார்த்தனை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேகர் இயேசுவை பின்பற்றன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கறது இல்லை. வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, வேதத்தை வாசிக்கிற அனுபவங்கள் இல்லை. சோதர ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11லேருந்து படிங்கம்மா. 11லேருந்து படிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே, பாருங்க, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்களில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். நல்லா கவனிச்சிங்களா? குழந்தையே பிறக்கிறக்க வாய்ப்பு இல்லைங்க சாராளுக்கு ஆபிரகாமுக்கும். சோதர ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. சோதர ஹல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடலுக்கல மணலத்தனையாக மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி சாத்தியம்? படிங்க, இப்பதான் பாருங்க. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியருக்கும் பரதேசிகளுக்கும் என்று அறிக்கை, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசம் என்னதுங்க? பரலோக ராஜ்யம். அடுத்தது படிமா. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், இப்பதான் நீங்க கவனிக்கணும், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. கவனிச்சிங்களா? இப்போ உங்களுக்கு சமயம் கிடைக்குதா இல்லையா? விட்டு வந்ததான அந்த உறவுகள், விட்டு வந்ததான எல்லா காரியத்துக்கும் நீங்க திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்குது. சோத்ர ஹல்லேலூயா. அவங்களுக்கும் விட்டு வந்ததான எகிப்துக்கு போகிறதுக்கு என்ன இருந்துச்சு? வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதை அல்ல, படிங்கம்மா படிங்க, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. அதை அல்ல, நான் விட்டு வந்ததான அந்த உலகத்தை அல்ல, நான் விட்டு வந்த அந்த கெட்ட நண்பர்கள், கெட்ட சாவுகாசம், அதல்ல. இதிலும்
இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உலக இன்பம் ஆசாபாசம் என் வாழ்க்கையை அழிச்சு நரகம் கொண்டு போகும். ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷ சமாதானம் என்னை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா. பரலோக இந்த பூமிக்குரிய சந்தோஷம் எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போகும். ஆனால் பரலோகம் கொடுக்குற சந்தோஷம் நித்தியத்துக்குள்ளே கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பின்பற்றுவதில் சோர்ந்து போகாதிருங்க. ஆபிரகாம் சாராள் ஆதி பிதாக்கள் தேவனை பின்பற்றினார்கள், ஆண்டரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. நானும் ஆண்டரை நோக்கி பார்த்து செபிக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் செய்கிறேன் பாஸ்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா பாஸ்டர், அல்லேலூயா, என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சோத்துரு. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது உங்களை பார்த்து சொல்கிறேன், சோர்ந்து போகாத பின்பற்றுங்க. ஆபிரகாம் சாரால், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் தான் கடவுள். அல்லேலூயா. ஏன்னா சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய செத்து போச்சு, ஆனாலும் நீங்கள் வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அல்லேலூயா. நீங்கள் வாக்கு பண்ணின தேவன், நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் செய்வீங்கப்பா. அல்லேலூயா. என்னைக்கு இருந்தாலும் 25 வருஷங்க சோர்ந்து போகலை, ஆண்டரை பின்பற்றினாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எண்ணி இருந்த கடற்கரையில் உள்ள எண்ணி இருந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருவனாலே. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவனாலே. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சோர்ந்து போகாமல் ஆண்டரை பின்பற்றினார்கள். தேவ பிள்ளைய ஏதோ 1 மாதம், ஏதோ 1 வருஷம், ஏதோ ஒரு 6 மாதம், ஒரு 6 வருஷம், அப்படி இல்லை. உங்கள் ஜீவன் இந்த பூமியில் மடிகிற வரை. அல்லேலூயா. இந்த கூடை விட்டு ஆமென், இந்த சரீரமாகிய வீட்டை விட்டு இந்த சுவாச காற்று நிற்கிற வரையிலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. என் சுவாசம் ஒளியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா. பாடிட்டே போனால் டைம் போயிடும். கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 27 28 வரல நீங்கள் படிப்பில் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, அங்கே என்ன சொல்லப்படுகிறது படிங்கம்மா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 27 படிங்க. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். சோத்ரு. அல்லேலூயா. இந்த குழந்தை ஆ ஆ இ இ ஊ ஊ அப்படி சொல்லுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது இந்த பைபிள் படிக்கிற இந்த பிள்ளைங்களாம். சோத்ரு. அல்லேலூயா. என்ன செய்யறது? ஆயக்காரன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன செய்ய? பின்பற்றி வா. அவன் என்ன பண்ணாங்க? அவன் என்ன ஒண்ணான்னு சொல்லப்படுது? அந்த வசனத்தை படிங்க. அது என்ன ஒண்ணு சொல்லப்படுது? அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். சூப்பருங்க. தேவ பிள்ளைய ஆயக்காரன் அவன் சாதாரண இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அவன் ஒரு 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 நிதித்துறை வேலை செய்கிறது போல. ஆனால் பாருங்கள், எனக்கு அருமையான தேவச்சனமே, சந்தோஷமாக ஆண்டரை பின்பற்றினா, சந்தோஷமாக சோர்ந்து போகாமல் ஆண்டரை பின்பற்றினா. உங்களை பார்த்து சொல்கிறேன், இது கடைசி நாட்கள். கிறிஸ்து வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா.